வேணாண்ணா. பாத்துக்கலாம் விடுறா. நான் அந்த பொண்ணு என்னதான் பாக்குதுன்னு நினைச்சேன். டேய் நீ சின்ன பையன்டா. லவ் பண்ற அளவுக்குலாம் உனக்கு இன்னும் வயசாகல. உன்னை ஒரு பொண்ணு பாக்குறதுக்குலாம் நாள் ஆகும்டா. அண்ணனை பாரு, எனக்கு எவ்வளவு வயசாகுது. இப்ப வரைக்கும் என்ன ஒரு பொண்ணு கூட திரும்பி பார்க்கவே இல்லை. நீ தினமும் பொண்ணுங்கள்ட்ட கடலை போட்டு தானே இருக்கு. கடலை போட்டு என்னடா பிரயோஜனம்? நீ தான் வேணும், உன்னதான் பிடிச்சிருக்கு, உன்னதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு பொண்ணாவது என்ன பார்த்து சொல்லியிருக்கா? இவ்வளவு ஏன் நான் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்த நிலாவே நான் தான் அவன் புருஷன்னு ஒத்துக்கவே மாட்டேங்கிறேன். அதை நினைச்சு நான் என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கேனா? உனக்கு நிறைய டைம் இருக்குடா பல்லவா. நீ வா, அண்ணன் உனக்கு மண்பட்டு ஜாமான் கொடுக்குறேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அதெல்லாம் வேணாண்ணா. பாடா பாண்டி எல்லாம் தன்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒண்ணு எதிர்பார்த்து போனாடா. ஆனா அவன் வாழ்க்கையில ரெண்டாவது ஒரு பொண்ணு. இத சொல்லும் போது அவன் ரியாக்ஷனை பார்க்க வேணாமா? வா போய் சொல்லி பாப்போம். அன்னைக்கு எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நல்ல வேலை அப்புறம் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நார்மலான. என்ன பண்ணி அன்னைக்கு அள்ளு விட்டுருச்சு பாத்துக்கோ. சொல்லவா இவன் என்னடா மெக்கானிக் ஷாப்ல ரிப்பேருக்கு நிக்கிற வண்டி மாதிரி நகரவே மாட்டேங்கிறா? எதுக்கு எப்போ வந்தாலும் இங்கதான்டா இருக்கா? அவங்களுக்கு எப்படி நான் சொல்றது? வானா போயிடலாம். டேய் பாத்துக்கலாம் வாடா. வேணாண்ணா. டேய் நான் பாத்துக்கிறேன்டா வா. எப்ப கிளம்புற? டேய் பாண்டி. டேய் வாங்கடா. டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம், டிராப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். ஓ, அது ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட பேசலான்னு வந்தோம். ஆமா